பெற்றார் உன் தாய். பழைய சோறுண்டு உன்னை புதிதாய் பெற்றார் உன் தாய். நீயோ புதிய சோறுண்டு பூமிக்கு பாரமாய் வாழ்கின்றாய். நீயோ புதிய சோறுண்டு பூமிக்கு பாரமாய் வாழ்கின்றாய். உன் கையருகில் வெற்றி இருந்தும் ஒன்றும் இல்லாதவன் போல் வாழ்கிறாய். உன் கையருகில் வெற்றி இருந்தும் ஒன்றும் இல்லாதவன் போல் வாழ்கிறாய். நீ உலகில் புதியதாக இருக்கலாம், உன்னுடையது பூமிக்கு என்பது எது? நீ உலகில் புதியதாக இருக்கலாம், உன்னுடையது பூமிக்கு என்பது எது? நீ நடையில் புதுமை காட்டுகிறாய், உன் நடத்தையில் என்ன புகுத்தினாய்? நீ நடத்தையில் என்ன புகுத்தினாய்? நீ நடிகனை பார்த்து புதிதாகின்றாய். நீ நடிகனை பார்த்து புதிதாகின்றாய். உன் மூளையால் புதிதென்ன செய்தாய்? நீ சுயத்தை சுருக்கி வைத்துவிட்டு காதலை கையில் பிடிக்கின்றாய். பொய் நயத்தை புதிதென்கின்றாய். உன்னை பார்த்து பூமியே வெட்கப்படுகிறது, வானமே தலை குறுகிறது. முயற்சி உன்னை முட்டாள் என்கிறது. ஒரு விதை கூட புதிதாய் இன்னொன்றை படைக்கிறது. 1000 புதுமைகள் படைக்கக்கூடியவன் நீ. மதுவில் ஊறி கிடக்கின்றாய். அந்த மதுவில் ஊறி கிடக்கின்றாய். உன் கண்களில் புதிய ஒளி இருந்தும் இருளை சுமக்கின்றாய். பாரதி புகுத்திய புதுமையை பார், அப்போதாவது நீ விழிப்பாயா? அன்று வள்ளுவர் செய்த புதுமை கூட இன்று புதிய குரலாய் ஒலிக்கிறது. இளைஞனே சிந்தி, உன்னை வல்லவன் என்று யார் சொன்னது? உன்னை வல்லவன் என்று யார் சொன்னது? முதலில் நீ உன்னை நல்லவனாக்குதல் கூட புதியன புகுத்துதல் தான். மெத்தனத்தை விழுங்கும் நீ, மெத்த படித்தவனும் நீ. செத்த உணர்வுகளை எப்போது எழுப்புவாய்? மெத்தனத்தை விழுங்கும் நீ, மெத்த படித்தவனும் நீ. செத்த உணர்வுகளை எப்போது எழுப்புவாய்? உனக்கு இருக்கும் எதிர்மறையே உனக்கு எதிரி. கொடிகாத்த குமரன் கூட தேச புதுமைக்கு குருதி சிந்தினார். இன்று கொடி கொடியாய் கூப்பி கிடக்கும் இந்த தமிழ் மண்ணில் உன்னால் மாறப்போவது புதியன வரப்போவது எதுவோ? கனவுகள் கூட புதிதாய் ஒன்றை காட்டுகிறது. கனவுகள் கூட புதிதாய் ஒன்றை காட்டுகிறது. நீ உன் கனவை புதியன வாக்குவது எந்த நாளோ? கிழக்கு உன்னில் புதிதாயிருந்தும் கீழ்மைதான் உன்னை கிழமாக்குகிறது. கிழக்கு உன்னில் புதிதாயிருந்தும் கீழ்மைதான் உன்னை கிழமாக்குகிறது. உன் இளமை புரட்சியால் நீ புதியன புகுத்தப் போவதை காலம் எதிர்பார்க்கிறது. நாட்டுச்சீட்டுகள் நம் நரம்புகளை பிடுங்கியதால் வாக்குச்சீட்டுகளால் வாழ்விழந்து கிடக்கிறோம். நாக்குச்சீட்டுகள் நம் நரம்புகளை பிடுங்கியதால் வாக்குச்சீட்டுகளால் வாழ்விழந்து கிடக்கிறோம். நைய குறைக்க நீ எழுவதே புது எழுச்சி. நைய குறைக்க நீ எழுவதே புது எழுச்சி. மண் மொழி இனம் நீக்க புதியன புகுத்துதலே புரட்சி. மண் மொழி இனம் நீக்க புதியன புகுத்துதலே புரட்சி. அதுவே புதியன புகுந்தல் எழுச்சி என்று சொல்லி இந்த இளைஞர்களை கட்டி எழுப்புவோம் என்பதற்காக இந்த சிந்தனை. வாய்ப்புக்கு நன்றி. உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது என்ற மக்கள் திலகம் திரைப்படத்திலே பாடுவதை ஒத்த கவி வரிகளை சுப சந்திரசேகர் அவர்கள் வழங்கினார்கள். பழைய சோறு ஊட்டி உன் தாய் உன்னை வளர்த்தெடுத்தால் நீ சுவை உணவு உண்டு வீடு சுற்றி திரும்பி கொண்டிருக்கிறாய். எப்பொழுது நீ இந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடியவனாக நீ எழுச்சி பெறப் போகிறாய் என்று கேட்டு அமர்ந்திருக்கிறார். அன்புக்குரிய நண்பர் சுப சந்திரசேகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து சிறுகதை சிற்பி மொழிபெயர்ப்பில் ஒரு புலியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் எழுத்தாளர் முகில்சன் அவர்களை சிறுகதை வாசிக்க அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கமும் பொங்கல் வாழ்த்துக்களும். நான் படிக்கப் போகும் சிறுகதையினுடைய தலைப்பு உறுத்துதல். சிறுகதை. கதையை வாசிக்கக்கூடிய நான் முகில்சன். கதையை படிக்கின்றேன்.
சென்னை மாநகரில் அடையாறு பகுதிக்கு குடிபெயர்ந்து 20 நீண்ட வருடங்கள் பறந்ததற்கு பிறகு ஒரு மே மாத ஆரம்பத்தில் என் சொந்த ஊராகிய பண்டாரத்தோப்புக்கு எரிந்து கொண்டிருந்த இதயத்தோடு புனித பயணம் சென்று கொண்டிருந்தேன். பூச்சிக்கார அண்ணாச்சியை பார்த்து அவருக்கு இழைத்த தீங்கிற்கு அவர் காலை தொட்டு கும்பிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதே அந்த புனித பயணத்தினுடைய நோக்கம். சென்னையில் அண்ணா நகரில் சிந்தாமணி சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் வஉசி நகரில் சதுர அடிக்கு 1500 ரூபாய் கொடுத்து நான் வாங்கி போட்டிருந்த 1000 சதுர அடி இடத்தை பார்ப்பதற்காக கழிந்த வாரம் சென்றிருந்தேன். அங்கு ஒரு வீடு கட்டி முடிக்கப்பட்டு புதுமனை புகவிழாவிற்கு காத்து நின்றது. யாரோ என் நிலத்தை அபகரித்து வீடு கட்டி விட்டார்களே என்று எண்ணிய போது என் நெஞ்சில் வேதனையை மூண்டது. என் உயிர் அணுக்களெல்லாம் பற்றி எரிந்து கொண்டிருந்த அந்த நொடிகளில் 25 வருடங்களுக்கு முன் எங்கள் ஊர் அருள்மிகு முத்தாரம்மன் ஆலயத்திற்கு இடப்பக்கம் கிடந்த பூச்சிக்கார அண்ணாச்சிக்கு சொந்தமான அரை ஏக்கர் செவ்வக நிலப்பரப்பை அபகரித்து அதன் வடக்கு நுனையில் தெற்கு நோக்கி இடப்பக்கமும் வடப்பக்கமும் ஒப்பனை அரங்குகள் அடங்கிய 1000 சதுரடி கொண்ட நாடக கலையரங்கம் ஓம் சக்தி கலைக்கூடம் அமைத்த நாங்கள் செய்த அந்த பாதக செயல் என் நினைவிற்கு வந்து என் துயர நெருப்புக்கு நெய்வார்த்தது. என் பூமியில் வீட்டை கட்டியிருந்தவர் ஒரு தேங்காய் வியாபாரி. அவர் வெளியூர் சென்றிருந்தார். அவர் திரும்புவதற்கு 15 நாட்கள் ஆகும். அவரிடம் நேரில் பேசிய பின்புதான் எந்த முடிவும் எடுக்க முடியும். நெஞ்சம் தொடர்ந்து துயரத்தில் வென்று கொண்டேதான் இருந்தது. அங்கே 6 அடி உயரமுள்ள கருப்பான உறுதியான உடற்கட்டு கொண்ட 60 வயதிலும் வயலில் காளைகள் பூட்டி களத்தை பிடித்து உழுது வரவழைத்து பொடி தட்டி பயிரேற்றும் சக்தியுடன் இருந்த நெற்றியில் புதங்களில் 2 மார்புகளில் முழங்கால்களில் முன்னங்கைகளில் முதுகு விழாக்களில் பாதங்களில் குறுங்கைகளில் கால் முட்டுகளில் எல்லாம் 3 விரல்கோடுகளாக படிச்சது தெரியும்படியாக திருநீர் அணிந்திருந்த பூச்சிக்கார அண்ணாச்சி நாராயணன் பக்கம் நிறைந்த அவர் வாயை முழுமையாக திறந்து சிரித்துக் கொண்டிருந்தார். ஊரில் அவரின் எதிரே கடைசியாக நான் வந்தபோது தம்பி சிவலிங்கம் இல்லையா, குடும்பத்தோட ஊருக்கு போறியா, சென்னைக்கா, பேராசிரியர் வேலையா, நல்லா இருப்பா, என் பேர்ல உள்ள பூமிய நம்ம ஊர்க்காரங்க உன் தலைமையில அபகரிச்சு பெரிய நாடக மேடை போட்டுக்கிட்டாங்க. நாங்க ஒன்றுமே எதிர சொல்லல. ஏன்னா பண்டாரத்தோப்பு பரம்பரையா எங்கள் குடும்பத்தால வளர்க்கப்பட்ட ஊர். அது தெரியுமா உனக்கு என்று கேட்டார். நல்லாவே தெரியும் அண்ணாச்சி என்றேன். எங்கள் ஊர் அருள்மிகு முத்தாரம்மன் ஆலயம் பூச்சிக்கார அண்ணாச்சியின் கூட்டம் கட்டியது. ஆலயத்தை சார்ந்த அரை ஏக்கர் பூமியும் அவருக்கு சொந்தமானதுதான். ஊர் மக்கள் விரும்பி கேட்ட காரணத்தினால் ஆலயத்தை மட்டும் அவர் ஊருக்கு விட்டுக் கொடுத்திருந்தார். அம்மன் கோயிலின் பின்னால் நிற்கின்ற பெரிய அரச மரங்கள் 2 பூச்சிக்கார அண்ணாச்சியின் தாத்தா நட்டு வளர்த்தது. பூச்சிக்கார அண்ணாச்சி எங்கள் ஊரின் பரம்பரை தர்மகர்த்தா. பூச்சிக்கார அண்ணாச்சி ஒரு பஜனை குழு வைத்திருந்தார். அந்த குழுவில் நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பவன். அவர் எங்களுக்கு பக்தி பாடல்களை சொல்லித் தந்தார். கல்வியின் அருமை பெருமைகளை புரிய வைத்தார். எல்லாரும் சிறப்பாக படித்தோம். பண்டாரத்தோப்பில் ஆன்மீக வளர்ச்சிக்கு பூச்சிக்கார அண்ணாச்சி தான் முழு காரணம். எங்கள் ஊரில் மேனிலைப்பள்ளி உருவாவதற்கு காரணமான நல்ல மனம் கொண்ட பலருள் அவரும் ஒருவர். அதனால கேட்டியா தம்பி, ஊர் மக்கள் எம் மக்கள் அவங்க செய்த தப்பை நான் எப்பவும் மன்னிச்சிட்டேன். எம் மகன் மூத்தவன் கோபால் கிட்டையும் இளையவன் கிருஷ்ணன் கிட்டையும் இது சம்பந்தமா ஊர் மக்களுக்கு எதிராக மூச்சு கூட விடக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிவிட்டேன்.
அது தெரியுமா உனக்கு? நடந்ததெல்லாம் நன்மைக்குத்தான். எனக்கு சந்தோஷம்தான். போகிற இடத்துல நீங்களெல்லாம் நல்லா இருக்கணும்பா என்றவர் என் கைகளை பிடித்து முத்தம் கொடுத்ததை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பண்டாரத்தோப்பின் பொருளாதார வளர்ச்சிக்கு மூச்சுக்கார அண்ணாச்சியார் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. தென்னஞ்சௌரிகளை இந்து மகா சமுத்திரத்தில் கலக்கும் காயல் கரையோரம் 25 அடி நீளம் 10 அடி அகலம் 7 அடி ஆழம் கொண்ட கேணிகளில் கடல் நீரில் 6 மாதங்கள் ஊற வைத்து பின் எடுத்து தும்பாக்கி கயிறு முறுக்கும் தொழில் எங்கள் ஊரில் உருவானது. இந்த கயிறு இறுக்கி கட்டுவதற்கு மற்ற கயிறுகளை விட அதிக வசதியானது, விலையோ குறைவு. ஆதலால் இந்த கயிறுக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்தது. எனவே 7 கயிறு முறுக்கும் கம்பெனிகளும் முதலாளிகளும் பண்டாரத்தோப்பில் உருவாகினர். அவர்கள் பண்டாரத்தோப்பின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமாயினர். புதிய முதலாளிகள் மக்கள் மத்தியில் முக்கியத்துவம் பெற்றனர். பரம்பரை அறங்காவலர் போச்சுக்கார அண்ணாச்சிக்கு கொடுத்த மரியாதை தரங்குறைந்து போய்விட்டது. புதிய முதலாளிகள் எங்களை முன்னிறுத்தி போச்சுக்கார அண்ணாச்சியுடைய பட்டாப்புமையில் அவருடைய சம்மதத்தை பெறாமலேயே எங்களுக்கு தேவையான அவர்களுடைய வளர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான அகலக்கரையரங்கை அமைத்துக் கொள்ள வைத்து விட்டனர். போச்சுக்கார அண்ணாச்சி நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று மனமில்பட்டதற்கு இணங்க அந்த கலையரங்கின் உதயத்தால் அருள்மிகு முத்தாரம்மன் கோயிலின் திருவிழா நாட்கள் 10 நாட்களாக அதிகரித்தனர். அந்த கலையரங்கில் நிறைய பக்தி மன்றங்கள், விளக்காடு மன்றங்கள், ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் சமூக சீர்திருத்த நாடகங்கள் நடத்தப்பட்டன. இன்றும் நடத்தப்படுகின்றன. ஊரிலுள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் அதை பயன்படுத்துகின்றன. அதனால் ஊருக்கு அதிக வருமானமும் கிடைக்கிறது. இதையெல்லாம் காலையும் மாலையும் மெய்யெல்லாம் பெருநீர் பூசி கோவணத்தின் மேல் இடையில் வெள்ளை கதற்கொண்டை முழங்கால் வரை மறைத்தபடி கட்டிக்கொண்டு தேவாரத்தையோ திருவாசகத்தையோ பாடிக்கொண்டு அருள்மிகு முத்தாரம்மனையும் மற்ற தெய்வங்களையும் வலம் வந்து வழிபடும் போச்சுக்கார அண்ணாச்சி நன்றாகவே அறிவார். எனவேதான் அவர் எனக்கு சந்தோஷம்தான் என்று சொல்லியிருக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் இணைத்த தீங்குதானே. 15 வருடத்திற்கு 15 லட்சத்திற்கு நான் வாங்கி போட்டிருந்த பூமியில் வேறு ஒருவன் வீடு கட்டி விட்டானே, எனக்கு தீமை இழைக்கப்பட்டு விட்டது. புகைவண்டி நாகர்கோவில் வந்தடைந்தது. டவுன் பஸ் பிடித்து பண்டாரத்தோப்பு வந்தடைந்த போது மாரிமணி நண்பன் அப்பாத்துறை எனக்காக காத்திருந்தான். ஓம் சக்தி கலைக்கூடம் அமைவதற்கு முதலில் அநியாயமாகவும் பின்னால் கடுமையாகவும் என்போர் உழைத்தவர்களுள் அவனும் ஒருவன். பக்கத்து ஊரான தாமரை குளத்தில் பஞ்சாயத்து அலுவலகத்தில் அவன் எழுத்தராக வேலை பார்க்கின்றான். பூச்சிக்கார அண்ணாச்சி எப்படிப்பா இருக்காரு? பூச்சிக்கார அண்ணாச்சி எப்படிப்பா இருக்காரு என்றேன். நீங்க அவர் செத்து போய் 6 மாசம் ஆச்சுப்பா. மனுஷனுக்கு நல்ல ஜாகம். 90 வயசுல திடீர்னு ஒரு நாள் காலையில வண்டியை போட்டுட்டாருப்பா. யாரையும் சிரமப்படுத்தாம நல்ல மனுஷன் சொர்க்கத்துக்கு போயிட்டாருப்பா என்றான் அப்பாத்துறை. நினைத்து வந்த காரியம் நிறைவேற வாய்ப்பில்லாமல் போயிடும். பூச்சிக்கார அண்ணாச்சிய ஆலடி விலையில அவங்க கல்லூர் தோட்டத்துலதானே அடக்கம் செய்திருப்பாங்க. ஏமாற்றத்தை வெளிக்காட்டாம ஆமா நீங்க என்றான் அப்பாத்துறை. அண்ணாச்சி கல்லறை வரைக்கும் போகணும் அப்பாத்துறை, வா போவோம் என்றேன். சரிங்க போவோம் என்றான் அவன். 20 ரூபாய்க்கு வெற்றிலைகளும் பாக்குகளும் வாங்கிக் கொண்டேன். படித்து பட்டம் பெற்றுவிட்டு வேலை இல்லாமல் இருந்த காலத்தில் ஓம் சக்தி கலைக்கூடம் ஆரம்பித்தது. நாடகங்கள் எழுதியது.
அவைகளை அரங்கேற்றுவதற்காக பட்ட சிரமங்கள், கோயிலுக்கு நடிக்க வந்த நடிகைகளுடன் காதல் காட்சிகளை நடிப்பதற்காக சில நண்பர்களிடம் தனியாக அதிக பணம் வாங்கியது போன்ற அந்த கால நினைவுகளுக்கு சிரிப்பு நிறைந்த ஒலி கொடுத்துக் கொண்டும் நாடக கலைஞர்களை கட்ட வேண்டும் என்று வெறியங்களுக்கு வந்ததை பற்றியும் அதற்கு துணையாக இருந்தவர்களை பற்றி பேசிக்கொண்டே பூச்சிக்கார அண்ணாச்சி கல்லறையின் தோட்டத்தை அடைந்து விட்டோம். 10க்கும் மேற்பட்ட விடுதிகள் கொண்ட பெரிய ஆலமரத்தின் பரந்த நிழலில் பூச்சிக்கார அண்ணாச்சியின் மூதாதையர்கள் கல்லறைகளுக்கு பக்கத்தில் பூச்சிக்கார அண்ணாச்சியின் கல்லறை அமைக்கப்பட்டிருந்தது. நான் வாங்கி வந்திருந்த வெற்றிலையின் வாக்குகளையும் பூச்சிக்கார அண்ணாச்சி கல்லறையின் முன்னால் வைத்தேன். நெடுஞ்சாக்கடையாக பூச்சிக்கார அண்ணாச்சிக்கு கல்லறை முன் விழுந்து வணங்கினேன். என்ன லிங்கா இது? நாம சின்ன பிள்ளைகளா இருக்கிறப்போ பார்த்திருக்கோம். ஊர்ல யாராவது திருட்டு குத்தம் செய்தாங்கன்னா அண்ணாச்சி காலடியில வெற்றிலையும் பார்க்க வச்சு இப்படித்தான் விழுந்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. ஆமா பாக்குற, நாம அண்ணாச்சி பூமியில ஓம் சக்தி கூடம் கட்டியது அந்த மாதிரி குற்றத்துக்கு நிகரானது தானே லிங்கா அப்படின்னு அந்த குற்றத்தில் எனக்கும் பங்கு கொண்டுள்ள என்று சொல்லிக்கொண்டே அப்பாக்கரையும் என்னை பின்பற்றி அண்ணாச்சிக்கு சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்தான். மன்னிப்பு கேட்காமலே மன்னிக்கப்பட்ட குற்றத்திற்கு 4 நூற்றாண்டு கழிந்து மன்னித்தவர் கல்லறை முன் குற்றத்தை முழுமையாக விழுந்து வணங்கிய போது இதயத்தில் எரிந்து கொண்டிருந்த தீ குளிர்ந்து போனதை உணர்ந்தேன். நன்றி. பூச்சிக்கார அண்ணாச்சி போல ஊருக்கு இருவர் இருக்கத்தான் செய்கிறார்கள். தன்னுடைய சொந்த நிலத்தை கோயில் கட்டுவதற்காகவும் பள்ளிக்கூடம் கட்டுவதற்காகவும் இனாமாக கொடுத்து அந்த ஊரினுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையிலெல்லாம் தன்னால் இயலுமோ அத்தனை உதவிகளும் செய்த அவருக்கு பாதகம் நினைத்திருக்கிறான் ஒருவன். அவருடைய நிலத்திலே நாடக அரங்கை கட்டி அவரை ஏமாற்றிருக்கிறான். ஆனாலும் அவருடைய மனசாட்சி உறுத்த கடைசியிலே அந்த கல்லறையில் போய் வெப்பலை பார்த்து வைத்து வணங்கி தன்னுடைய அந்த மன்னிப்பை கோருகிற அந்த காட்சியை மிக அற்புதமாக மிக சிறப்பாக அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில சம்பவங்களையும் அதில் அவங்க, அதாவது தப்பு செய்தவன் ஊரார் முன்பாக என்ன மன்னிச்சுக்கேன்னு நெடுஞ்சாக்கடையாக விழுந்து வணங்குவது, இது கிராமப்புறங்களிலே வழக்கம். 10,000 ரூபாய் உனக்கு அபராதம் என்று தீர்ப்பு சொன்னால் எனக்கு அவ்வளவா முடியாதுங்க அப்படின்னு அந்த குற்றவாளி உரைப்பானே. ஆனால் அதை இப்படி சொல்லக்கூடாதுப்பா, முடியாதுங்கிறத இப்படி சொல்லக்கூடாது. ஐயா எனக்கு இதனால முடியாதுன்னு நெடுஞ்சாக்கடையா அந்த சபையில முன்பாக விழணும். விழுந்துட்டு என்ன இன்னும் கொஞ்சம் பரிசு சொல்லிக்க, சரி ஒரு 8,000 ரூபாய் கொடுத்துரு, முடியாதுங்க. அப்போ கடைசியில் 1000 ரூபாய்க்கு இது உள்ள வேண்டாம், 1000 ரூபாய் கட்டிட்டு போ. ஏன்பா அப்பவே நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவரை மன்னிச்சிருக்கலாமே. அப்படி இல்ல, பணம் பெரிது அல்ல, அவன் தன்னுடைய செய்த குற்றத்தை உணரணும், ஊராருக்கு அவன் மரியாதை செய்யணும், மதிப்பளிக்கணும் என்பதற்காகத்தான் கிராமத்தில் இந்த நடைமுறையை வைத்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். அப்படித்தான் அந்த பூச்சிக்கார அண்ணாச்சி காலிலே விழுந்து வணங்கி மன்னிப்பு கோருகிற வழக்கம் அவர் இறந்து பல ஆண்டுகள் கழித்த பிறகும் கூட தன்னுடைய செய்த குற்றத்தை மன்னிக்கும்படியாக அவர் சமாதியிலே விழுந்து வணங்கி இருந்தான் அப்படின்னு அந்த கதையிலே சொல்லி அற்புதமாக முடித்தார். அதோடு கூட அந்த காலத்துல நாடக அரங்கில நாடக நடிகர்கள் வந்து ஆடுகிற போது கூட காது சேர்ந்து ஆடிக்கிறே என்று அந்த நாடக அமைப்பாளர்களை கேட்கவும் அப்படியே கொஞ்சம் துண்டு கட்டு அவனோட சேர்த்துட்டு ஒட்டி ஆடிக்கலாம்னு சொல்லி அனுமதிக்கிற ஒரு வழக்கமும் இருந்திருக்கு என்பதை அந்த கவிதை அந்த கதையிலே வைத்து கதை சொன்ன ஐயா முயல்சன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து கவிபாட வருகிறார் மரியாதைக்குரிய
காட்டிய கவிஞர் லிங்கராசா அவர்கள். தலைமை உள்ளிட்ட அவையோருக்கு மாலை வணக்கம். மனித இன குணத்தின் இயல்பால் முகவுரையை அமைத்துக் கொண்டான். தனி மனித வாழ்விற்கு உகந்த தன் மனத்தின் எழுச்சி கண்டான். மனம் கொள்ளும் வழியே தம்மை மண்ணொழுக கற்று தேர்ந்தான். தனதறிவுக்கு இசைந்து வாழ்வில் தனி ஒழுக்கம் காத்து வாழ்ந்தான். கால ஓட்டம் அவனை மாற்றி கவியாளும் நுட்பம் கண்டான், கருவியாளும் நுட்பம் கண்டான். ஞானமெங்கும் ஆட்டம் கண்டு ஞானத்தின் வளர்ச்சி பெற்றான். ஞானத்தில் உயிர்கள் வாழ நல்லதோர் முயற்சி கண்டான். சால தன்னின் உழைப்பால் உயர்ந்தான், தற்காப்பு செயலால் தெளிந்தான். அறிவால சிந்தித்து ஏற்றம் அமைந்திட புதுமை கண்டார். அறிவார்ந்த ஆய்வுகள் செய்து அமைதி காண முற்படும் வேளை அறம் போற்றும் நன்னெறி வாழ்வில் அல்லவை இப்புவியில் இல்லா செறிவறிந்த புதுமையை புகுத்த செயல் வடிவம் வேண்டும் தானே. பல நூல்கள் நல்லறிவு தந்தும் பல நிலையில் விஞ்ஞானம் வளர்ந்தும் பல முயற்சி தொழிலணிலே இருந்தும் பலம் முழுக்க பெற்றவரா இன்று பல வகையில் அதனால்தான் இன்னல் பலகாலம் காத்திட்ட பண்பை உலகத்தார் காத்திடவே நல்ல உள்ளத்தை புதிதாய் ஏற்பீர். தன்னலம் விட்டொழித்து தன்மானம் காத்து நின்று பண்போடு மண்ணின் மீதில் பண்பினை விதைத்து நல்ல உண்மையை உறக்கச் சொல்லி உலகாரை காத்திடுவீர். மண்ணெல்லாம் பொன்னாய் மாற மானிடராய் புதுமை செய்வீர். இந்தர்சால் பகுத்தறிவு சாற்றை எடுத்துரைத்த நற்கருத்தை ஏற்று செங்கரும்பாய் சீர் மேடை இயங்கும் சொல்விலங்க புரட்டமிட்டார். எங்கெல்லாம் மனித சக்தி இருளில் இருந்ததையே கண்டுணர்ந்து அறிவு செங்கதிரை இனங்காட்டி வாழ்வில் செயல்திறனை செம்மை உறச் செய்தார். புதுமைகள் பொது வாழ்வில் என்றும் ஒளிவுற வேண்டுமென்றே நாமும் புதுமைகளை ஏற்கின்ற போதில் பழகும் நல் பண்பாட்டு நெறிகள் எதுவுமே விடுபடாமல் காத்து இவ்வுலகம் செழித்திடவே நல்ல புதுமைகள் புத்திடவே எண்ணி போற்றும் நல் ஒழுக்கம் காப்பீர். நன்றி, வணக்கம். தன்னலம் துறந்து தன் மானம் காத்து பண்பாடு போற்றி இந்த உலகத்தை இந்த சமூகத்தை காத்திடுவோம் என்று கவிதையிலே சொன்ன கவிமாணர் அவர்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து கல்வியாளர், முத்தமிழறிஞர், பன்னூல் வித்தகர், மரியாதைக்குரிய முனைவர் அந்தமான் சோழர் அவர்களை அன்போடு கவிபாட அழைக்கின்றேன். நாடகம், இசை, இயற்கை நாடகம் ஒன்றிலுமே அவர் வித்தகர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் விழமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அவையில் அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கமும் உங்கள் வாழ்த்துக்களும். பயிற்சி புதியன புகுதலா புகுத்தலா, இது எனக்கு ஒரு சந்தேகம். புதியன புகுதலா புகுத்தலா, அந்த அந்த தலைப்புலதான் கவிதை எழுதிருக்கிறேன். புதியன புகுதலா புகுத்தலா. புதியன புகுந்திடுமோ பூமியில் அதுவாக, புதியன புகுந்திடுமோ பூமியில் அதுவாக புகுத்தப்படுகின்றன புதுமை என மெதுவா, புகுத்தப்படுகின்றன
புதுமை என மெதுவாக. புதியன புகுந்திடுமோ பூமியில் அதுவாக புகுத்தப்படுகின்றன புதுமை என மெதுவாக. இந்தியோ தொந்தியோ இந்தியோ தொந்தியோ ஆட்சியை பிடிக்க மாட்சியை குலைக்க புகுத்தப்படுகின்றன மெதுவாக. இந்தி ஆட்சியை பிடிக்க, தொந்தி என் மாட்சியை கலைக்க. இந்தியோ தொந்தியோ ஆட்சியை பிடிக்க மாட்சியை குலைக்க புகுத்தப்படுகின்றன மெதுவாக. ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ வருமென்று எவராவது நினைத்தோமா? ஏஐ வருமென்று எவராவது நினைத்தோமா? ஏன் அது புகுவதைத்தான் எதிர்த்தோமா தடுத்தோமா? ஏஐ வருமென்று எவராவது நினைத்தோமா? ஏன் அது புகுவதைத்தான் எதிர்த்தோமா தடுத்தோமா? ஏஐ செய்கின்ற ஜாலத்தில், ஐயா கொஞ்சம் தயவு பண்ணி கவனிங்க சார். செந்தமிழ் சித்தனையா, செந்தமிழ் சித்தனையா கொஞ்சம். ஏஐ வருமென்று எவராவது நினைத்தோமா? ஏன் அது புகுவதைத்தான் எதிர்த்தோமா தடுத்தோமா? ஏஐ செய்கின்ற ஜாலத்தில், ஏஐ செய்கின்ற ஜாலத்தில் எல்லாமே வித்தையாகும், எல்லாமே வித்தையாகும். ஏழையின் பிழைப்பிற்கு சொத்தையாகும், ஏழையின் பிழைப்பிற்கு சொத்தையாகும். என்னென்னவோ விமர்சனங்கள், இப்படி என்னென்னவோ விமர்சனங்கள் ஏகமாய் எதிரொலித்தும், என்னென்னவோ விமர்சனங்கள் ஏகமாய் எதிரொலித்தும் ஏஐ புகுந்து விட்டது, ஏஐ புகுந்து விட்டது. காலம் எளிதாய் புகுத்தி விட்டது, ஏஐ புகுந்து விட்டது. காலம் எளிதாக புகுத்தி விட்டது. இன்றைக்கு முகிலையார் ஐயா அவர்கள் வரவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கிற மாதிரி அவருடைய சொற்பொழிவுடன் ஒரு பாணி இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் கலாச்சி எழுதியிருக்கிறேன், அதனால சொல்லலாம், இருந்தாலும் சொல்லலாம். தொடர் சொற்பொழிவுகளில் தொடர்கிறார் முகிலையார், தொடர் சொற்பொழிவுகளில் தொடர்கிறார் முகிலையார். தொடாமல் சினிமாவை தொட்டு கோர்ப்பதும், தொடாமல் சினிமாவை தொட்டு கோர்ப்பதும், விடாமல் கேட்போரை விழித்து கலாய்ப்பதும். அவருக்கு நம்ம ஹரிகோபால் ஐயா ராஜி இந்த மாதிரி ஆட்களை விடாமல் கேட்போரை விழித்து கலாய்ப்பதும். சூழலால் புகுந்ததா சுவைக்காய் புகுத்தியதா, இப்படி எல்லாம் செய்யறாரு. சூழலால் புகுந்ததா சுவைக்காய் புகுத்தியதா, புகுத்தப்பட்டாலும் பூவாய் மணக்கிறது. தொடர் சொற்பொழிவுகளில் தொடர்கிறார் முகிலையார். தொடாமல் சினிமாவை தொட்டு கோர்ப்பதும், விடாமல் கேட்போரை விழித்து கலாய்ப்பதும், சூழலால் புகுந்ததா சுவைக்காய் புகுத்தியதா, புகுத்தப்பட்டாலும் பூவாய் மணக்கிறது. இல்லங்களில் எல்லாமே நல்லதாய் நடந்தது, இல்லங்களில் எல்லாமே நல்லதாய் நடந்தது. மிக்சியும் கிரைண்டரும் மிரட்டும் மெஷின்களும், மிக்சியும் கிரைண்டரும் மிரட்டும் மெஷின்களும் மெல்ல மெல்ல புகுத்தியது வர்த்தக உத்தியை, மெல்ல மெல்ல புகுத்தியது வர்த்தக உத்தியை. மூட்டு வலி, பிபி, சுகரை எல்லாம் கூடவே கூட்டி வந்தது சித்தாந்த புத்தியை. இல்லங்களில் எல்லாமே நல்லதாய் நடந்ததே. மிக்சியும் கிரைண்டரும் மிரட்டும் மிஷின்களும் மெல்ல மெல்ல புகுத்தியது வர்த்தக உத்தியே. மூட்டு வலி, பிபி, சுகரை எல்லாம் கூடவே கூட்டி வந்து சிந்திக்காத புத்தியே. புதியது புகுவது இயல்பே. 2 நாட்களுக்கு முன்பு டிவியில பழைய சோறு சாப்பிடுங்க, அதான் உடல் நலத்துக்கு நல்லது அப்படின்னு ஒரே புராபகண்டா போயிட்டு இருக்கு. புதியது புகுவது இயல்பு. பழையதும் புதியதாய் புகுவதை பார்த்ததுண்டா? பழையதும் புதியதாய் புகுவதை பார்த்ததுண்டா? பழைய சோறை பாரம்பரிய சோறை, பழைய சோறை பாரம்பரிய சோறை புதியதென புகுத்துகிறார். பழைய சோறை பாரம்பரிய சோறை புதியதென புகுத்துகிறார். பொருந்திய மருந்தென்றும் புதுமை விருந்தென்றும் பழையதும் சேர்வதை பார்ப்பதும்
புகுத்தும் போதும் புதியனதான் எல்லாமே. புகும்போதும் புகுத்தும் போதும் புதியனதான் எல்லாமே. போக போக புளிப்பதுதான் புரியவில்லை ஏனென்று. புதியதும் புகும்போது புகுத்தும் போதும் புதியன எல்லாமே போக போக புளிப்பதுதான் புரியவில்லை ஏனென்று. புதிதாய் தேடுகின்ற புதிர் மனம்தான் காரணமோ. போக போக புளிப்பதற்கு இந்த மனம்தான் காரணமோ. புதிதாய் தேடுகின்ற புதிர் மனம்தான் காரணமோ. புகழாய்ந்த புலவோரே புரிந்தால் சொல்லுங்கள் புகுத்தலா புகுதலா. புரிந்தாய் கொள்ளும் சொல்லுங்கள். புகுத்தலா புரிந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். புதியன புகுதல் பழையன கைதல் வழுவத கால வகையினாலே என்று நன்னும் ஆசிரியர் குறிப்பிட்டார். அதைத்தான் நான் கவியரங்கத்தினுடைய தலைப்பாக இப்பொழுது ஆக்கியிருக்கிறோம். புதுமைகள் அதுவாக புகுகிறதா அல்லது நாம வலிந்து புகுத்துகிறோமா என்பதைத்தான் அவரை கேள்வியாக வைத்திருக்கிறார். அதுல முதன்மையாக சொன்னது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த AI தொழில்நுட்பம் இன்றைக்கு உலகம் எங்கும் வியாபித்து விட்டது. அதனுடைய பிடிப்பிலே நாம் வந்துவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை மீறி அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது எங்கோ வளர்ந்து போய்விட்டது. சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு புலனக்குழுவிலே ஒரு அறிஞர் ஒருத்தர் இந்த AI தொழில்நுட்பம் எத்தனை அளவுக்கு வளர்ந்திருக்குங்கிறத அவரு வேதனையோடு பகிர்ந்து கொண்டார். அதாவது இன்னைக்கு ரகசியம் என்பதோ இந்த இண்டிவிஜுவாலிட்டி என்று கொள்ளக்கூடிய தனித்தன்மை என்பதோ இல்லாமல் போய்விடும். எல்லாமே ஓப்பன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த AI தொழில்நுட்பம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம் அப்படி வளர்ந்து இருக்கிறது. ஒருத்தர் பொண்ணு அமெரிக்காவுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. என் பொண்ணு இப்ப எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கிறாங்க. அந்த தொலைத்தொடர்பு வசதி, அதாவது சேட்டலைட் வழியாக, செயற்கைக்கோள் வழியாக இந்த தொலைத்தொடர்பு விரிவடைந்ததற்கு பிறகு இப்ப உங்க பொண்ணு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கா. இப்பொழுது நடந்து போய் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அரைக்கதவை திறந்து உள்ளே போயிருக்கிறார். இப்பொழுது அவள் உறங்க செல்கிறாள் போல் இருக்கிறது என்கிற அத்தனை செய்தியையும் தகவலாக தருகிறதா. அப்படின்னா அங்க எங்க ரகசியம் எங்க இருக்கு, என்ன பண்றாங்க, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் சொல்லிட்டு போல இருக்கு. அப்படி அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி அதுவாக புகுத்தப்படுகிறது. அது மனித கடைசியா முடிக்கின்ற போது சொன்னாங்க, இன்னும் புதுமையா, இன்னும் மேல, இதுக்கு மேல அப்படிங்கிற அந்த புதுசா தேடுகின்ற அந்த வெறி மனிதனை எங்கேயோ கொண்டு போய் விட்டு இருக்கிறது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக கவிதையிலே இன்றைய காலச்சூழலை முன்னிறுத்திய கவிவாணர் ஐயா ராசு ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் நல்வாழ்த்துக்களும். அவரை தொடர்ந்து இன்றைக்கு மேடைகள் தோறும் திருக்குறளினுடைய அருமை பெருமைகளை எடுத்து விளக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த பாடல், அதாவது வாக்கியன்னு சொல்றது. அவரே பாடல் எழுதி, அவரே ஒரு ராகம் அமைத்து, அவரே பாடுவது வாக்கியன்னு சொல்லுவாங்க. அப்படி இன்றைக்கு வாழ்கின்ற ஒரு வாக்கியராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா பத்மநாபன் அவர்களை கவிபாட அன்போடு அளிக்கின்றேன். கவியரங்க தலைவர் அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கின்ற சமூக பெருமக்களுக்கும், கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். புதியன புகுதல் கண்களுக்குள் புகவில்லை. ஆனால் பழையன படிச்சுட்டு விடுறேன்.
மாசிலன் ஆக்கும் மறைப்பொருளே மாசிலன் ஆக்கும் மறைப்பொருளே ஐயன் வாசித்தளித்த திருக்குறளே மாசிலன் ஆக்கும் மறைப்பொருளே ஐயன் வாசித்தளித்த திருக்குறளே மாசிலன் ஆக்கும் மறைப்பொருளே மாநிலம் ஆண்டிடும் மன்னனே ஆயினும் மாநிலம் ஆண்டிடும் முதல்வரே ஆயினும் மனவளம் குன்றிய மனிதனே ஆயினும் மாநிலம் ஆண்டிடும் மன்னனே ஆயினும் மனவளம் குன்றிய மனிதனே ஆயினும் மாசிலன் ஆக்கும் மறைப்பொருளே ஐயன் வாசித்தளித்த திருக்குறளே மாசிலன் ஆக்கும் மறைப்பொருளே வள்ளுவம் வாழ்வியல் திட்டம்தானது வாய்த்ததோர் அடிப்படை சட்டம்தான் வள்ளுவம் வாழ்வியல் திட்டம்தான் அது வாய்த்திட அடிப்படை சட்டம்தான் கட்டிட நீங்கிடும் குற்றம்தான் நாம் கட்டிட நீங்கிடும் குற்றம்தான் மற்றவர் யாவரும் சுற்றம்தான் மாசிலன் ஆக்கும் மறைப்பொருளே ஐயன் வாசித்தளித்த திருக்குறளே மாசிலன் ஆக்கும் மறைப்பொருளே அறவழி வரும் பொருள் தரும் வாழ்வே அறவழி வரும் பொருள் தரும் வாழ்வே அன்றி பிற வழி வரும் இனி பெருந்தாழ்வே அறவழி வரும் இனி தரும் வாழ்வே அன்றி பிற வழி வரும் இனி பெருந்தாழ்வே குறைகளை களைந்தால் நம் குறைகளை களைந்தால் நிறைவாழ்வே நம் குறைகளை களைந்தால் நிறைவாழ்வே நிறை முறையின்றி நடந்தால் சிறை வாழ்வே மாசிலன் ஆக்கும் மறைப்பொருளே ஐயன் வாசித்தளித்த திருக்குறளே மாசிலன் ஆக்கும் மறைப்பொருளே மனத்துக்கண் மாசிலன் நாதை அனைத்தரன் ஆகுல நீரப்பிற நன்றி வணக்கம். அருமை அருமை ஐயா, ரொம்ப மிகச்சிறப்பாக இருந்தது. இப்ப கூட ஐயா அவங்க பெருமை சேர்க்கும் சிறுமை போக்கும் புதிய பாதை வகுத்து காட்டும் புதுமையான நூல் இருப்பதை பாருங்கள், அது போதும் என்ற மனநிறைவை தந்து மனிதராக வாழ வைக்கும் பொதுமறைதான் திருக்குறள் அப்படின்னு அவங்க பாடின ஒரு பாடல் இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது. இப்பொழுது கூட அதே திருக்குறளினுடைய பெருமையை தான் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க. மாநிலம் ஆளும் முதல்வனே ஆயினும் மனநலம் குன்றிய மனிதனே ஆயினும் மாசிலனாக்கும் திருக்குறளே மாசிலனாக்கும் திருக்குறளே. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. கடைசியில கூட எல்லாரும் கை தட்டாங்க ஒரு வரிக்கு, குறைகள் களைந்தால் நிறைவாழ்வு வாழலாம், இனி முறையின்றி நடந்தால் உனக்கு அவையும் சிறை வாழ்வே அப்படின்னு ஒரு நல்ல நீதியையும் சொல்லி அமர்ந்திருக்கிறீர்கள். நன்றியா. அடுத்து கவிபாட வருகிறார் கவிஞர் பொன் தணிகை அரசன் ஐயா அவர்களை அன்போட
சபையோர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கவியரங்க தலைப்பு புதியன புகுதல். வாலிபருக்கு அழகு வீரமும் காதலும், வாலிபருக்கு அழகு வீரமும் காதலும், வஞ்சியருக்கு அழகு அன்பும் கருணையும், வஞ்சியருக்கு அழகு அன்பும் கருணையும், ஞானியருக்கு அழகு மோனித்திருத்தல், ஞானியருக்கு அழகு மோனித்திருத்தல், ஞானத்திற்கு அழகு புதியன புகுதல், ஞானத்திற்கு அழகு புதியன புகுதல், பழையன கழிதலும் புதியன புகுதலும், பழையன கழிதலும் புதியன புகுதலும் பன்னெடுங்கால இயற்கையின் மாற்றம். இதனை உணர்ந்தால் இல்லை ஏமாற்றம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் பன்னெடுங்கால இயற்கையின் மாற்றம். இதனை உணர்ந்தால் இல்லை ஏமாற்றம். புதியன பலவும் புதுமைகள் ஆகலாம், புதியன பலவும் புதுமைகள் ஆகலாம், போற்றும் வகையில் மாற்றம் காணலாம். புதிய தொழில்நுட்பம் புகுதல் இயல்பு, புதிய தொழில்நுட்பம் புகுதல் இயல்பு. புதுமை என்பது அறிவின் வளர்ச்சி, புதுமை என்பது அறிவின் வளர்ச்சி. பழமையின் படிகளில் ஏறிய வளர்ச்சி, பழமையின் படிகளில் ஏறிய வளர்ச்சி. காலத்திற்கேற்ப உணவில் புதுமை, காலத்திற்கேற்ப உணவில் புதுமை. கவரும் வகையில் உடையினில் புதுமை, கவரும் வகையில் உடையினில் புதுமை. மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால் மாற்றம் வேண்டில் புதியன புகுதல் வேண்டும், மாற்றம் வேண்டில் புதியன புகுதல் வேண்டும். குடிசைக்குள் புகுந்த ஒட்டகம் போல, குடிசைக்குள் புகுந்த ஒட்டகம் போல குடியிருப்போரை விரட்டா புதுமைகள் வேண்டும், அதாவது பழமைகளை விரட்டா புதுமைகள் வேண்டும். உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும் கால புதுமைகள் நாட்டினில் வேண்டும், உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும் கால புதுமைகள் நாட்டினில் வேண்டும். எதற்கும் போரே நிரந்தரம் அல்ல, எதற்கும் போரே நிரந்தரம் அல்ல. புதிய வழிமுறை கண்டிட வேண்டும், புதிய வழிமுறை கண்டிட வேண்டும். கல்வியில் புதுமை காலத்தே வேண்டும், கல்வியில் புதுமை காலத்தே வேண்டும். கற்பிக்கும் முறையிலும் புதுமைகள் வேண்டும், கற்பிக்கும் முறையிலும் புதுமைகள் வேண்டும். பழமையின் மதிப்பு மாறா புதுமைகள் வேண்டும், பழமையின் மதிப்பு மாறா புதுமைகள் வேண்டும். பழையன கழித்திட போகி பொங்கல், பழையன கழித்திட போகி பொங்கல், மரமைகள் புசிக்கிட போகி பொங்கல். புதியன புகுத்திட புதுமைகள் புகுந்திட கதிரவன் பொங்கல், புதுமைகள் படைத்திட வரும் தைப்பொங்கல். நன்றி பாராட்டும் மாட்டுப் பொங்கல், நம் நலன் விளைவோரை காணும் பொங்கல், நம் நலன் விளைவோரை காணும் பொங்கல். ஞானத்திற்கு அழகு புதியன புகுதல், ஞானத்திற்கு அழகு புதியன புகுதல். அனைவருக்கும் என் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. புதியன புகுதல் என்பது மிக மிக இயல்பானது, இயற்கையானது. புதுமை என்பது அறிவின் முதிர்ச்சி. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் வளர்த்துக் கொண்டால் புதுமையை பார்த்து நாம் மிரட்சி அடைய வேண்டியதில்லை. வாழ்வு நலமாக அமையும் என்ற பொருள்பட கவி வாசித்த ஐயா கவிதை அரசர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் நல்வாழ்த்துக்களும். அவர்